திருமகூர் பெருமாள் கோயில் பகுதி. கோயில் வாசலில் சில உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். தாயே வணக்கம். வணக்கம் அம்மா. உங்கள் பேர் என்ன? சுப்பு தாயா? அந்த காலத்தில் என்ன படிச்சிய? படிக்கவே இல்லை. என்ன வேலைக்கு போனீங்க அந்த காலம்? எப்படி? கரும்பா? கருதா இருக்க நெல் அறுக்க போனீங்க இல்லையா? நெல் நடவு, களை எடுக்கிறது, அறுக்கிறது எல்லா வேலையும் விவசாய பணிகள் இல்லையா? சரி, விவசாயம் சிறப்பாக பண்ணீங்க இல்லையா? சொந்த காடா கூலிக்கு போனது இல்லையா? அந்த காலத்தில் கூலி எவ்வளோ கிடைச்சது? கூலி அப்பெல்லாம் 100 ரூபா 50 ரூபா. ஓ, இப்படித்தான் கிடைக்கும். ஓ, ஒரு நாள் 150 கிடைக்கும் அந்த காலத்தில் இல்லையா? இப்போ போக முடியல வயசான பிறகு. சொந்த காடு உங்களுக்கு இருக்கா? சொந்தமெல்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் இல்லை. பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுது? பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குது. சரி 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 அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? என் பேர் வீரம்மா சாமி. வீரம்மா? ஆமாம் சாமி. வீரம்மா இல்லையா? சரி, என்ன படிச்சிருக்கீங்க? ஒன்றுமே படிக்கல. ஒன்றும் படிக்கல. படிக்க போடல. அப்போ படிக்கல. செடி மேடல கூட போய் படிக்க போடலையே சாமி. படிக்கல இல்லையா? சரி, அந்த காலத்தில் என்ன வேலை பார்த்திய? ஏதோ கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். விவசாயம் பண்ணி தான். விவசாயம்னா நெல் நடுவது, நெல் களை கரச காடு களை எடுக்க. ஓ, அது பருத்தி காடு, கரும்பு காடு இதெல்லாம் வேலை பார்ப்பீங்க. சம்பளம் எப்படி அன்னைக்கு முன்னால? அன்னைக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தாங்க. ஓ, 100 ரூபா 50 ரூபா கொடுத்தாங்க இல்லையா? அதை வச்சு அன்னைக்கு ஓட்டிட்டு இருந்தோம். சரி, இப்போ வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போக முடியல. சரி, இப்போ அந்த பெருமாளுடைய துணையில அப்படி போயிட்டு இருக்கு. சரி சரி தாயே, நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன? தமிழரசியா? சரி, தமிழரசி அம்மா, தமிழுடைய பெருமைகள் சொல்லுங்க. சிரிக்கட்டும். சிரிக்கிறதுக்கே ஒரு பெருமாளுடைய அருள் இருந்தாலும் சிரிக்க முடியும். பெருமாளுடைய அருள் இல்லைன்னா சிரிக்கவே முடியாது. அப்படிதானே? பாத்தீங்களா? சந்தோஷம் வந்தா தானே சிரிக்க முடியும். சந்தோஷம் இல்லைன்னா சிரிக்க முடியுமா? அப்படிதானே? அந்த சிரிப்பை தருவது அந்த பெருமாள் தான். இந்த பெருமாள் பெருமை இருந்தா தான் சிரிக்க முடியும். சில ஆட்கள்லாம் சிரிக்காமலே இருப்பாங்க. சிரிக்காம இருக்க ஆளுக்கு பெருமாளுடைய அருள் கிடைக்காது. சிரிக்க ஆளுக்கு தான் அருள் அதிகமாக கிடைக்கும். சரி தாயே, நீங்க சொல்லுங்க. என்ன என்ன படிச்சீங்க அந்த காலத்துல? நீங்க படிக்கலையா? அவ்வளோதான். அப்போ விவசாயம் பண்ணி தான். அப்போ அந்த காலத்தில் சம்பளம் எப்படி உங்களுக்கு? 200-300 கிடைக்கும். ஒரு நாளா ஒரு வருஷமா? ஒரு நாள் 300 ரூபா. அப்போ மாதம் 50,000 ரூபா வேலை பார்த்துருக்கேன் அன்னைக்கு. இது எந்த காலத்தில்? 30 வருஷத்துக்கு முன்னாலேயா? 30 வருஷத்துக்கு? ஓ, இப்போ கண்ணு தெரியல. இப்போ கண்ணு தெரியல இல்லையா? பெருமாளுடைய துணையை தேடிக்க வந்திருக்கு. பெருமாளை சந்திக்க வந்திருக்கு இல்லையா? சரி, இந்த பெருமாள் சாமியுடைய கதைகள் வரலாறுகள் ஏதாவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாத சொல்லலாம் இல்லையா? தெரியல. சரி, வேற உங்க குலசாமி இருக்காங்க இல்ல? குலதெய்வங்கள் அது எந்த சாமி? எப்படி? அப்ப அவங்களுடைய வரலாறு சொல்லுங்க. தெரியாது. குலதெய்வத்து வரலாறே தெரியாது. எப்படி சொன்னா எப்படி? அப்படிதான் இல்லையா? சரி சரி, நீங்க டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, என் சார்பா டீ இன்னும் வாங்கி கொடுக்கலாமா உங்களுக்கு? சாப்பிட்டாச்சு, நீ வேண்டாம் இல்லையா? சரி சரி சரி, போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு நீங்கள். நல்ல சந்தோஷமா. உங்கள் சிரிப்பை பார்த்தாலே இங்கே வரதான் தோணுது. உங்கள் சிரிப்பை பார்த்தாலே இங்கே தான் வர தோணுது. ஏன்னா சிரிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. அழுகையோட இருந்தாச்சுன்னா பார்க்க சகிக்காது. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த பெருமாள் அருள் உங்கள்கிட்ட எப்பவும் இருக்கு. சரி, செய்தியை முடிக்கலாமா? பாட்டு கதை ஏதாவது தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? தெரியாது. பழைய காலத்தில் நாட்டு நடும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா? மறந்து போச்சு இல்லையா? சரி, ஆமா, இவங்க கூட நல்ல அழகா பாட்டு படிச்சாங்க. நல்லா படிப்பாங்க இல்லையா? பேரும் மறந்து போச்சு. உங்க பேர் என்ன? ஓ, அமராவதி. பாத்தீங்களா? தமிழுக்கு அமுதன் பேரா? அவங்க பேர் என்ன? தமிழா? அவங்க பேரு தமிழரசி. சரி, தமிழரசி அம்மா, தமிழுக்கு அமுதன் பேர் சொல்லுங்கள்.
தெரியாது. சரி, அப்போ நீங்கள் எடுத்து விடுங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்து எடுத்து விடுங்க. அவங்க பக்கத்தாலமாவது போடட்டும். எடுத்து விடு, பாட்டு படி. ஆமாம், தமிழுக்கு அமுதன் பேர் ஒன்று எடுத்து விடுங்க. இங்கே வாங்க, எடுத்து விடுங்க. வாங்க. அப்போ உங்களுடைய பெருமையிலாவது அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் பாட்டு படிக்கட்டும். நல்லா கிடைக்கட்டும். ஆமா, தமிழென்ற வார்த்தைக்கு உயிருக்கு நேர், அவளுக்கும் அமுதென்ற பேர். அந்த தமிழென்ற வார்த்தைக்கு அசைந்தத்தே, அவளுக்கும் அமுதென்ற பேர். அவ்வளோதான் இல்ல? சரி, பார்த்தீங்களா, தமிழரசி அம்மாவுக்கு தமிழுக்கு அமுதன்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி அம்மா அழகா பாட்டு பாடியாச்சு. சரி சரி, இந்த அம்மா வச்சு ஒரு பாட்டு எடுக்கலாமா? என்ன பாட்டு எடுக்கலாம்? பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? நான் பாடுவது கேட்டாயோ. ஆமா, சுப்புதாயை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடி தெரிஞ்சவங்க படி. பட்டு வண்ணச்சிட்டு படகுதுரை விட்டு பாப்பதுன்னை யாரையடி அண்ணன் நடை போட்டு. பாப்பதுன்னை யாரையடி அண்ணன் நடை போட்டு. பார்த்தீங்களா, சுப்புதாய் அம்மாவுக்கு நல்ல ஒரு பாட்டு பாடிருக்கு. அள்ளிக்கொடி போல தேனாத்தங்கரை மேடு, அள்ளிக்கொடி போல தேனாத்தங்கரை மேலே, மெல்ல மெல்ல இளையசையே வெள்ளிரதம் போல, மெல்ல மெல்ல இளையசையே வெள்ளிரதம் போல. பட்டு கொண்ட சிட்டு படகு துறை விட்டு பாப்பதுன்னை யாரையடி அண்ணன் நடை போட்டு. சரி சரி சரி, பார்த்தீங்களா, உங்களை பட்டு வண்ண சிட்டுனே அவங்க பாடியாச்சு அமராவதி அம்மா. சரி, பாட்டை முடிக்கலாமா? சரி, வெற்றி உண்டாகட்டும். உங்கள் வாழ்த்துக்கள். சரி சரி சரி, ஓகே, மகிழ்ச்சி. சரி.